நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு 3 ஐம்பெருங்காப்பியங்கள். அதில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது மணிமேகலை. ஏற்கனவே சிலப்பதிகாரம் 2 காணொளிகளாக போடப்பட்டுள்ளது. ஐஞ்சிறு காப்பியங்களும் தனித்தனி காணொளிகளாக போடப்பட்டிருக்கிறது. சேனலில் பிளேலிஸ்டில் இருக்கும், போய் பார்த்துக்கலாம். இந்த சேனலில் இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வு, கல்லூரி பேராசிரியர் தேர்வு, அனைத்து தேர்வுகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மணிமேகலையின் ஆசிரியர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஏன்னா இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர்கள். இந்த மணிமேகலையில் எத்தனை அடிகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 4286 அடிகள், 30 காதைகள் இடம்பெற்றிருக்கிறது. மணிமேகலை காப்பியம் நிலை மண்டில ஆசிரியப்பாவால் ஆன நூல். தமிழில் தோன்றிய முதல் பௌத்த காப்பியம் அப்படின்னு சொல்லி இதை மணிமேகலையை சொல்லலாம். அந்த மணிமேகலைக்கு வேறொரு பெயர் அப்படின்னு பார்த்தோன்னா மணிமேகலை துறவு அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது. காப்பிய தலைவியின் பெயரையே காப்பியத்தின் பெயராக கொண்டு பெருமை பேணும் நூலாக முதல் காப்பியமாக இந்த மணிமேகலை அப்படிங்கிறது இருக்கிறது. அதுவும் பெண்ணை முன்னிலைப்படுத்தி பெண்ணின் பெயரில் அமைந்த காப்பியம் அப்படின்னு கூட சொல்லலாம். பரத்தையின் மகளை காப்பிய தலைவியாக கொண்ட புரட்சி காப்பியமாக மணிமேகலை திகழ்கிறது. புரட்சி காப்பியம்னு ஏற்கனவே நம்ம சிலப்பதிகாரத்திற்கும் ஒரு பெயர் இருக்கிறது. நான் பரத்தையின் மகளை காப்பிய தலைவியாக கொண்ட புரட்சி காப்பியம் அப்படின்னு வந்தால் அது மணிமேகலை. இது தமிழின் முதல் 2 காப்பியங்கள் மட்டுமே தமிழகத்தை பின்னணியாக கொண்டு அமைகின்றது. அதாவது சிலப்பதிகாரம், மணிமேகலை இது 2. அதற்கு அடுத்து மீதமுள்ள 3 காப்பியங்கள் தமிழகத்தை பின்னணியாக கொண்டதாக இருக்காது. அடுத்த 50 காப்பியங்களில் ஏனைய 3, அதாவது வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, அதே மாதிரி ஐஞ்சிறு காப்பியங்கள். இதனுடைய கதைகள் எல்லாமே வடமொழி தழுவலாகவே அமைகின்றது. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக அந்த மணிமேகலை அமைகிறது. ஏற்கனவே தெரியும், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஒன்றோடு ஒன்று கதை தொடர்புடையது அப்படிங்கிறதுனால இதை நம்ம இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இதை ஹோமரின் இலியட், ஒடிசி இந்த 2 காப்பியங்களும் இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த 2 காப்பியங்களுக்கு ஒப்பிடப்பட்டு கூறப்படுகிறது. 2 காப்பியங்களும் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளான மணிமேகலையின் வரலாற்றை இந்த நூல் எடுத்துரைக்கின்றது. காப்பியாசிரியர் மதுரை கூலவாணிகன் சாத்தனார். இவர் முடி மன்னர்களும் போற்றும் பெரும் புகழ் பெற்ற சாத்தனார். இளங்கோவடிகளின் தோழர். இளங்கோ இவரை தண்டமிழ் ஆசான் என்று பாராட்டுகிறார். கண்ணகியின் வரலாற்றை செங்குட்டுவனுக்கும் இளங்கோவுக்கும் கூறியவர் இந்த சாத்தனார் தான். அதனால் அக்கதையை இளங்கோ காவியமாக்க விரும்பிய போது அடிகள் நீரே அருள்க அப்படின்னு சொல்லி அனுமதி அளித்தவர் சாத்தனார். இளங்கோ சிலம்பை அரங்கேற்றிய போது முன்னின்று கேட்டவர் சாத்தனார். அதன் பின் சிலம்பின் தொடர்ச்சியாக வரும் மணிமேகலையை பாடி இளங்கோவின் முன் அரங்கேற்றினார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சீத்தலை சாத்தனார் முன்பும் மணிமேகலை இளங்கோவடிகள் முன்பும் அரங்கேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. மணிமேகலையினுடைய காப்பிய அமைப்பு, மணிமேகலையுடைய கதைக்கரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிமேகலை காப்பியத்தின் கரு வீடு பேறு அடைதல் ஆகும். மணிமேகலை காப்பியத்தின் கரு வீடு பேறு அடைதல். பௌத்த நெறிகளை அறிந்து இவ்வுலக ஆசைகளை துறந்து நோன்பு இருந்தால் அன்றி பிறவி பிணி நீங்காது அப்படிங்கிற ஒரு சமய பிரச்சாரத்தை கருவாக கொண்டது இந்த மணிமேகலை காப்பியம். கதை சுருக்கம். கோவலன் கண்ணகி இந்த 2 பேரோட அவள முடிவு. கோவலன் கல்வன் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு தலை வெட்டுண்டு கொலை செய்யப்படுகிறான். அதனால் மாதவி வழக்குரைத்து இந்த கண்ணகி வழக்குரைத்து பின் கணவன் கல்வன் அல்லன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறான். அதுக்கப்புறம் இருவருமே இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் மாசாத்துவான், மாநாயக்கன் எல்லாருமே இறந்துடுறாங்க. இப்போ இந்த முடிவினை எல்லாத்தையுமே மாதவி என்ன செய்றான்னா தன்னுடைய தோழி வயந்தமாளி, இந்த மாதவியினுடைய தோழி யாருன்னா வயந்தமாளைக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான். இதை கேட்டுட்டு இருந்த மணிமேகலை என்ன செய்றா,
அந்த சோக கதையை கேட்ட உடனே தன்னை அறியாமல் கண்ணீர் வருகிறது. அந்த கண்ணீர் வந்து புத்ததேவனுக்கு படைப்பதற்காக வைத்திருந்த மலர்கள் மேலே என்ன செய்து வழிகிறது. அதனால் அந்த மலரினுடைய தூய்மை கெட்டுவிட்டது. அதனால் மணிமேகலையுடைய தோழி யாருன்னா சுதமதி வந்து புதுமலர் கொய்து வர மலர்வனம் போகிறாள். அவள் மலர்வனம் போகிறதுனால எங்கள் மணிமேகலையும் சேர்ந்தே போகிறா. அப்போ மணிமேகலையின் அழகால் கவரப்பட்ட சோழ இளவரசன் உதயகுமாரன் வந்து என்ன செய்கிறான், அவளை வசப்படுத்தும் நோக்கத்தில் மலர்வனத்திற்கு வருகிறான். அதனை அறிந்த மணிமேகலை வந்து பளிங்கு அறைக்குள்ளே உள்ளே போய் புகுந்துக்கிறான். அவன் சென்றதும் மணிமேகலை வெளியே வருகிறார். அங்கே வந்து மணிமேகலா தெய்வம் வருது. புத்த பெருமானுக்கு வேண்டிய மலர்களை பறிப்பதற்காக மணிமேகலை வந்து மலர்வனத்திற்குள்ளே போகிறான். முதல்ல உதயகுமாரன்லேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி பளிங்கரைக்குள்ளே போகிறான். அதுக்கப்புறம் மலர் பறிக்கிறதுக்கு உள்ளே போகிறான். மணிமேகலையும் சுதமதியையும் மணிமேகலா தெய்வம் வந்து சக்கரவள கோட்டம் அப்படிங்கிற சுடுகாட்டு கோயிலுக்கு செல்லுமாறு சொல்கிறது. அத்தெய்வம் மணிமேகலையை வான்வழியே தூக்கி கொண்டு போய் மணிப்பல்லவ தீவில் சேர்க்கிறது. அப்புறம் வந்து சக்கரவள கோட்டத்தில் நின்ற சுதமதியின் முற்பரப்பினை வந்து கந்தீர்பாவை, சுதமதியோட முற்பிறப்பை கந்தீர்பாவை சொல்கிறது. மணிப்பல்லவ தீவில் புத்த தர்ம பீடிகை என செய்து தோன்றுகிறது. அதனை மணிமேகலை வணங்கி தன்னுடைய முற்பிறப்பினை அவள் வந்து மணிமேகலை வந்து அங்கே மணிப்பல்லவ தீவில் அறிந்து கொள்கிறாள். இப்போ முற்பிறப்பில் மணிமேகலையினுடைய பெயர் என்னென்னா இலக்குமி அப்படிங்கிறது தான். அவருடைய கணவர் வந்து ராகுலன். அந்த ராகுலன் தான் இப்போ வந்து எனது உதயகுமாரனாக பிறந்திருக்கிறான் அப்படிங்கிற செய்தி மணிமேகலைக்கு தெரிகிறது. இப்போ இவருடைய தமக்கையார் யாருன்னா தாரை. அவங்க வந்து இப்போ மாதவியாகவும் வீரை வந்து சுதமதியாகவும் பிறந்திருக்கிறாங்க. அதெல்லாம் மணிமேகலா தெய்வம் வந்து மணிமேகலையிட்ட சொல்லுது. இந்த காரணத்தினால மணிமேகலையின் மீது இளவரசன் வந்து இந்த காதல் வயப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொன்னதும் அவளை பின்தொடர்ந்து அவன் வருகிறான். தன்னை வந்து பொருள் விளையாட்டி, அதாவது பரத்தை, மாதவியினுடைய குலம் வந்து பரத்தை குலம் தான். அதனால் பொருள் விளையாட்டி, பரத்தையை வந்து என்ன சொல்லால் பயன்படுத்துகிறாங்கன்னா பொருள் விளையாட்டி அப்படின்னு இகழ்ந்த உதயகுமாரன் பின்னால் தன் மனம் செல்வதை அறிந்து மாதவி தன்னை அறியாமல் மணிமேகலை வந்து தன்னை அறியாமல் உதயகுமாரன் மேலே வந்து காதல் வயப்படுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே அவள் வருந்துறா. மணிமேகலை தெய்வம் வந்து மணிமேகலையை மணிப்பல்லவ தீவில் இருந்து திரும்ப வந்து என்ன செய்து விட்டு விடுகிறது. தெய்வத்தினால 3 மந்திரங்கள் அவளுக்கு கிடைக்கிறது. யாருக்கு? மணிமேகலைக்கு. எத்தனை மந்திரங்கள்னால் 3 மந்திரங்கள். 3 மந்திரங்கள் என்னென்னா, வேற்று உருவம் கொள்ளலாம், வேறு உருவம் எடுத்துக்கலாம், அடுத்து வானில் பறக்கிறதுக்கு, அடுத்து பசியை நீக்க இந்த 3 வேற்று உருவம் எடுப்ப, வானில் பறக்க, பிறருடைய பசியை நீக்க, இந்த 3 மந்திரங்களை அவளுக்கு கொடுக்கிறது. இப்போ மணிமேகலை வந்து முன்னர் தீவத்திலகை அப்படிங்கிற தேவி தோன்றி அமுத சிறுபியை பெற்று அறம் செய்யுமாறு கூறுகிறது. அப்போ அமுத சிறுபியை மணிமேகலை கொடுத்தது யாருன்னா தீவத்திலகை அப்படிங்கிறது. மணிமேகலைக்கு அத்தீவில் ஆபுத்திரனுடைய அமுத சுரபியானது கோமுகி பொய்கையிலிருந்து கிடைக்கிறது. எந்த பொய்கையிலிருந்துன்னா கோமுகி பொய்கையிலிருந்து கிடைக்கிறது. அப்புறம் அந்த மந்திரத்தின் உதவியால் வானத்தில் பறந்து பூம்புகாருக்கு பூம்புகாருக்கு வந்து அங்கே பசியால் வாடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் உணவளித்து உயிர் கொடுக்கிறாள். மணிமேகலை வந்து அமுத சிறப்பியை பெற்று புகார் நகரம் வந்து அங்கே எல்லாத்துக்குமே கொடுக்குற இந்த செய்தி நடக்கிற. அதுக்கப்புறம் அரவண அடிகளிடம் வந்து போய் மணிமேகலை யாரிடம் புத்த சமய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அரவண அடிகள் தான். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஆபுத்திரன் வரலாற்றை அவர் சொல்கிறாரு. மணிமேகலை பௌத்த துறவி வேடத்தில் அமுத சுரபியில் ஆதிரை என்ற கருப்பு கரசியிடம் முதல் பிச்சையை வாங்குகிறான். இந்த ஆதிரையை பற்றின ஒரு கதையும் இருக்குது. அந்த ஆதிரை வந்து என்னது சாதுவன் அப்படிங்கிறவுடைய மனைவி தான். அவன் கடலில் போயிட்டு வாணிகம் செய்ய சென்றபோது அவனுடைய நாகர்குலம் அந்த இடத்துலேருந்து என்னது கடலில் வந்து படகு உடஞ்சி கப்பலில் மூழ்கி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவன் ஒரு சின்ன மரக்கலத்தை பற்றி கொண்டு நாகர்குடியில் போய் இருக்கிறான். அங்கே இருந்து அங்கே இருந்து அவன் வந்து என்ன செஞ்சிட்டான், தப்பிச்சு விடுபட்டு வர்றதுக்கு முன்னாடியே இங்கே ஆதிரை வந்து தன்னுடைய கணவன் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாக துணிகிறான். அப்படி சாக துணியும் போது அவளுக்கு மேலே வந்து என்ன செய்து தீ வந்து பற்றவில்லை. அதை நினச்சி அவர் வருந்தும் போது அவள் வந்து என்ன செய்து உன் கணவன் சாகவில்லை அப்படிங்கிற அந்த செய்தி வந்து அவளுக்கு அறிவிக்கப்படுது. அதனால் முதலாக வந்து ஆதிரை அப்படிங்கிற கற்பிற் சிறந்த பெண்ணிடம் வந்து மணிமேகலை பிச்சை வாங்குறாங்க.
அடுத்து விஞ்சையர் பெண் காயசண்டிகை. இந்த காயசண்டிகை வந்து யானை தீ, அதாவது அதிகமான பசி, கொடூர பசி அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்படுறாங்க. இந்த உலகளவில் காயசண்டிகையின் உருவில் மணிமேகலை வந்து இந்த பசிப்பினியை யாருக்கு பயந்துன்னா உதயகுமாரனுக்கு பயந்து இவளுடைய உருவில் நிச்சய நடமாடுறான். இந்த உதயணன் தரும் துன்பம் நீங்க மந்திரத்தின் உதவியால் காயசண்டிகையுடைய அவள் என்ன வடிவத்தினாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதனால் அந்த வடிவத்தை எடுக்கிறான். காயசண்டிகையுடைய கணவன் காஞ்சனன் வந்து உதயகுமாரனை தவறாக நினச்சி, ஏன்னா தன்னுடைய மனைவி காயசண்டிகை உருவில் மணிமேகலை இருக்கிறா, அந்த மணிமேகலை காயசண்டிகை உருவில் தான் இருக்காங்கிறது தெரிஞ்சு உதயகுமாரன் அவளுக்கு பின்னாடி சுற்றுறான். ஆனால் காஞ்சனன் வந்து தன்னுடைய மனைவிக்கு பின்னாடி சுற்றுறானே அப்படின்னு தவறாக எண்ணிக்கொண்டு உதயகுமாரனை கொலை செய்கிறான். அப்போ உதயகுமாரனை கொல்றதுக்கு காரணமாக இருக்கிறது யார்? மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு கொலைப்பழி வந்து யாருக்கு மேலே விழுது அப்படின்னா மணிமேகலையின் மீது விழுகிறது. அந்த சோழ இளவரசனான உதயகுமாரனை கொலை செய்தது மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மகனை கொன்றதால் சோழ மன்னன் மணிமேகலையை சிறையில் அடைக்கிறான். அந்த உடனே சிறையில் அடைக்கிறாங்க. மகனை பறிகொடுத்த அரசியும் மணிமேகலைக்கு பல வகைகளில் அந்த சிறையில் இருக்கும்போதே கொடுமைப்படுத்துகிறான். அந்த மணிமேகலை வந்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டதுனால தவ வலிமையால் அவள் கொடுக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறா. அதுக்கப்புறம் உண்மை அறிந்த அரசி வந்து அந்த உதயகுமாரனுடைய அம்மா வந்து மணிமேகலையை விடுவிக்கிறாங்க. பின்னாடி வந்து மணிமேகலை காஞ்சி நகருக்கு சென்று புத்த மத கொள்கைகளை எல்லாத்தையும் பரப்புகிறாங்க. அரவணடிகளிடம் ஆசி பெற்று அந்த புகார் நகரத்தில் அவங்களுடைய பணியை தொடர்றாங்க. அரவணடிகள் தான் சிறையிலிருந்து அரசிக்கு அந்த அறிவுறுத்தி இவளை வந்து மீட்கிறாங்க. ஆபுத்திரன் வந்து புண்ணியராசன் அப்படிங்கிற பேரில் இப்பிறவியில் பிறப்பெடுத்திருக்கிறான். அவன் சாவக நாட்டுடைய அரசனாக இருக்கிறான். அங்கேருந்து மணிப்பல்லவத்திற்கு புண்ணியராசனுடன் செல்றா. அவன் வந்து தன்னுடைய முற்பிறப்பினுடைய ரகசியத்தை பற்றி ஆபுத்திரன் தன்னுடைய வரலாறை சொல்கிறான். புகார் நகரம் கடலால் கொல்லப்பட்டதை தீவத்திலகை கூறி வஞ்சி மாநகர் போகுமாறு சொல்கிறா. புகார் நகரம் கடலால் கொல்லப்படுது. அதனால் தீவத்திலகையை வந்து வஞ்சி மாநகர் போகுமாறு மணிமேகலைக்கு அறிவுறுத்துறா. மணிமேகலை வஞ்சி மாநகரில் கோவலன் கண்ணகியின் உருவ சிலைகள் அங்கே தான், கண்ணகிக்கு கோவில் எடுத்திருக்கக்கூடிய இடம் அந்த வஞ்சி மாநகர் தான். அங்கே போயிட்டு வணங்குறா. அதுக்கப்புறம் அவளிடம் கண்ணகி வந்து தன்னுடைய வரலாற்றை கூறுற மாதிரி கதை இருக்குது. அப்புறம் பின்னர் வந்து மணிமேகலை அந்நகரில் உள்ள பல்சமய அறிஞர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து தனது தாத்தா மாசாத்துவானையும் காண்கிறாள். அவன் தனது முன்னோரின் பௌத்த சமய தொடர்பை விவரித்து மணிமேகலையை காஞ்சிபுரத்திற்கு செல்லுமாறு, இங்கே வஞ்சி நகருக்கு போக சொன்னது தீவத்திலகை, காஞ்சிபுரத்துக்கு போகுமாறு சொன்னது மாசாத்துவான். இப்படி சொல்லி போக சொல்கிறாங்க. புகார் அழிந்ததால் காஞ்சிபுரத்திற்கு வந்துள்ள தன் தாயையும் அரவணடிகளையும் காண்கிறாள் மணிமேகலை. காஞ்சிபுரத்தில் அரவணடிகள் மணிமேகலைக்கு பௌத்த நெறிகளை விவரிக்கிறாரு. அவளும் துறவரத்தை மேற்கொண்டு அப்படியே புத்த சமய காப்பியமாக இந்த பௌத்த சமய நெறிகளை பரப்பக்கூடியதும் மற்றவருடைய பசிப்பினியை நீக்கக்கூடிய உயரிய அறத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாள். சரி, மணிமேகலை வந்து புத்த சமய காப்பியமாக இருந்தாலும் வெறும் சமய பிரச்சாரமாக இல்லாமல் நல்ல கதையோடு சிறந்த நீதி கருத்துக்களையும் சொல்லக்கூடியதாக இருக்குது. சங்க காலத்தில் மிகுதியும் நடைமுறையில் இருந்த பரத்தமை கல்லுண்ணல் இந்த இரண்டையும் கண்டித்து வெறுக்கும் காப்பியம் மணிமேகலை. அப்புறம் வந்து பசியை போக்குதலே ஒரு பெரிய அறம் அப்படிங்கிற கருத்தை தன் குறிக்கோளாக கொண்டு சாத்தனார் இந்த நூலை இயற்றியிருக்கிறார். மணிமேகலையிட இடம்பெறக்கூடிய சமய கணக்கர் தம் திறம் கேட்ட காதை, தவத்திரம் பூண்டு தர்மம் கேட்ட காதை, பவத்திரம் அருக என பாவை நோற்ற காதை ஆகிய 3 காதைகளுமே புத்த மத கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய காதைகள், 30 காதைகளில். அப்புறம் புத்தம் தொடர்பான செய்திகளை கூறும்போது வடமொழி பாலி மொழி சொற்களும் இக்காப்பியத்தில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து பரத்தமை ஒழிப்பு, மத ஒழிப்பு, சிறை ஒழிப்பு, சாதி ஒழிப்பு என்றினைய சமுதாய சீர்திருத்தங்களின் களஞ்சியமாக இக்காப்பியம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான்னா வசுபமாணிக்கம். அப்போது மணிமேகலையை வந்து சமுதாய சீர்திருத்தத்தின் களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா வசுபமாணிக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து
மணிமேகலையில் கிளைக்கதைகள் மிகுதியாக இடம்பெறுகிறது. நிறைய அந்த சாதுவன், ஆதிரை, ஆபுத்திரன் இந்த மாதிரியான நிறைய கதைகள் உள்ளே என்ன செஞ்சிட்ருக்கு, இடம்பெற்றிருக்கு. அப்போ மணிமேகலையுடைய முற்பிறப்பு கதை இதெல்லாம் அப்படி நிறைய உட்கதைகள் நிறைய இருக்கிறது. அடுத்து சுதமதி, தீவத்திலகை, ஆபுத்திரன், ஆதிரை, காய்சண்டிகை, மருதி, விசாகை ஆகியோரின் வரலாறுகள் காப்பியத்தோடு பின்னி பிணைந்து இருக்கிறது. ஆதிரை, மாதுரி, விசாகை கதைகளை அவர்களே கூறும் விதத்தில் அமைந்துள்ளது. அப்போ தன்னுடைய கதையை தானே சொல்கிற மாதிரி யாருடைய கதைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆதிரை, மருதி, விசாகை இவங்க 3 பேருடைய கதை. சிலம்பும் மணிமேகலையும் ரெண்டுமே கதை தொடர்புடையதுன்னு பார்த்தோம். அது மாதிரி 2லையுமே 30 காதைகள் இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த 2லையுமே பதிகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. 2 காப்பியங்களிலும் கடவுள் வாழ்த்து என தனியாக எதுவும் இல்லை. இந்த 2 காப்பியங்களுமே ஆசிரியர் பாவில் அமைந்தது தான். அதோட இந்திர விழா, மணிமேகலா தெய்வம் தோன்றுவது இது ரெண்டுமே 2 காப்பியங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. அப்புறம் மாதவி தன் மகள் மணிமேகலையை கண்ணகியின் மகள் என்று கூறி சிறப்பிக்கின்றாள். ஏன்னா இவ மாதவி பரத்தை குலத்தில் வந்தவள் அப்படிங்கிறதுனால பத்தினி தெய்வமாகிய கண்ணகியின் மகள் மாதவி அப்படின்னு சொல்லி இந்த மணிமேகலை அப்படின்னு சொல்லி மாதவியை குறிப்பிடுகிறார். சிலம்பின் இறுதியில் மணிமேகலை மேல் உரைபொருள் முற்றிய சிலப்பதிகாரம் என கூறப்படுவதால் 2 நூல்களும் இரட்டை காப்பியங்களே என்பது உறுதிப்படுகிறது. அப்போது உரைபொருள் முற்றிய சிலப்பதிகாரம் அப்படிங்கிற தொடர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிலம்பினுடைய இறுதியில் உரைபொருள் முற்றிய சிலப்பதிகாரம் அப்படின்னு மணிமேகலையை பற்றிய குறிப்பாக கணிச்சுகிறது இடம்பெறுகிறது. இன்றைக்கு உணவு, உடை, வீடு ஆகிய அடிப்படை தேவைகள் மனித உரிமைகளாக வலியுறுத்தப்படுறது மணிமேகலை காப்பியத்திலே இந்த கருத்து சொல்லப்படுகிறது. கல்லும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள களவும் என்று உறவோர் துறந்தவை. அதாவது உறவோர் இந்த துறவு மேற்கொள்கிறவங்க முக்கியமாக எதையெல்லாம் நீக்க வேண்டும் அப்படின்னா மது, பொய், பரத்தமை, கொலை இது எல்லாத்தையுமே ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சாத்தனார் ரொம்பவே விரும்பினார். அவருடைய நூல்லையும் அதை வலியுறுத்தினார். அடுத்த அறநெறி கருத்துக்களை அழகாக கூறும் சாத்தனார் ஆடவர் கண்டால் அகரலும் உண்டோ பேடியர் அன்றோ பெற்றியின் நின்றினின் அப்படின்னு மணிமேகலையினுடைய அழகை வர்ணிப்பதிலும் தனக்கென ஒரு தனி முறையினையும் கையாள்கின்றார். அதாவது ஆடவர்கள் பார்த்தா அவளுடைய அழகை பார்த்து யாருமே நினைச்ச மாட்டாங்க. ஆடவர்கள் கண்டால் தூர விலகவே முடியாது. கண் பார்வையை வைத்த பார்வையை எடுக்காமல் பார்க்கக்கூடிய அளவிற்கு அழகான பதுமை போன்றவள் அப்படின்னு சொல்கிறார். தமிழ் காப்பியங்களில் எளிய நடையோடு அமைவது இந்த மணிமேகலை. இலக்கிய சுவை சிறிது குறையினும் தமிழ் மண்ணின் காப்பியம் மணிமேகலை அப்படிங்கிறது பெருமை தருவதாகும். தமிழில் எழுந்த 2வது காப்பியம் மணிமேகலை. தமிழ்நாட்டில் நடந்த கதையை கூறும் 2வது காப்பியமும் மணிமேகலை தான். தமிழின் முதல் காப்பியம், தமிழ்நாட்டில் நடந்த கதையை கூறும் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகார நீள் தொடர்ச்சியாக மணிமேகலை அமைகிறது. அடுத்து சிலப்பதிகாரத்தின் இறுதியில் இந்த ஒரு வார்த்தை மணிமேகலை மேல் உரைபொருள் முற்றிய சிலப்பதிகாரம் முற்றும் அப்படின்னு சொல்லி, அதாவது அதுக்கு மேலே மீதி உள்ள கதையை மணிமேகலையில் இருக்கும், அதுக்கு முன்னாடி இதை வச்சு முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறார். சிலம்பும் மேகலையும் இரட்டை காப்பியங்கள். அது 2மே இரட்டை நூல்கள், ஒற்றை பெருங்காப்பியத்தால் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மணிமேகலை காப்பியம் 2 சிறப்புகளில் 2வதாக நிற்பது போல சில சிறப்புகளில் முதலாவதாக நிற்கிறது. எப்படி அப்படின்னா தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் மணிமேகலை. காப்பிய தலைவியின் பெயரையே தலைப்பாக கொண்ட முதல் காப்பியம் மணிமேகலை. பரத்தமை மகளை காப்பியத்தை கொண்டு புரட்சி காப்பியம் காப்பிய தலைவியாக கொண்டு புரட்சி காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை. அப்புறம் 2 பேருமே சமகாலத்தவர், அதனால் அவங்களுடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாத்தனார் மணிமேகலையை இயற்றியவரே என்பார் சிலர், மறுப்பார் சிலர். மணிமேகலை கிபி 2ஆம் நூற்றாண்டில் எழுந்த நூலே என்ற ஆராய்ச்சி அறிஞர் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தன்னுடைய பௌத்தமும் தமிழும் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்து புகாரின் ஒரு பகுதியை கடல் கொண்டதை மணிமேகலை பாடுவதால் இது சிலப்பதிகாரத்திற்கு பின்பே தோன்றிய நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா புகார் காண்டம் முழுவதுமாக பாடப்பட்டது, அதுக்கப்புறம் மணிமேகலையில் தான் புகார் அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்புறம் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
சமய சம்பந்தமான சில சொற்களையும் தொடர்களையும் வேறு சிலவற்றையும் இடத்திற்கு ஏற்ப சாத்தனார் மொழிபெயர்த்து அமைத்திருத்தல் மிக பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இந்த நூலில் உள்ள சமய கணக்கத்திரம் கேட்ட அதிகமான அளவு போகிறதுனால இந்த மீதி இருக்கிற வினாக்களை அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம். நன்றி.